இப்போ நம்ம பகவத்கீதையில பக்தி யோகத்துக்கு வந்துட்டோம். முதல்ல கர்ம யோகம். அது கர்ம யோகத்துக்கும் கூட ஞானம் வேணும். அதனால தான் சாங்கிய யோகம் சொல்லிட்டு கர்ம யோகம் 3வது அத்தியாயம் தான் போட்டிருக்காரு. அப்புறம் ஞான கர்ம சந்நியாச யோகம். இன்னும் கொஞ்சம் முதிர்ச்சி வரணுமா இல்லையா? அதுக்காக என்ன நீ வந்து பக்தனா இருக்க என்கிட்ட பகவத்கீதை வந்து படிக்கிறவங்க யார்கிட்ட கூட படிச்சா கூட அவங்கெல்லாம் பக்தர்கள் தான். என்ன சொல்லிட்டாரு. நமக்கெல்லாம் ஒரு பக்தர் என்ற ஒரு அடையாளம் குத்தி குடுத்துட்டாரு நமக்கு. சகா சிநேகிதர்கள். பகவானுடைய நல்ல நம்ம தோழிகள், தோழர்கள்ன்னு ஆயிட்டோம். அப்புறம் என்ன ஒரு நமக்கு குறை இருக்கு இல்லையா? அப்புறம் என்ன ஒரு சின்ன குறை என்ன, பகவான் 7வது அத்தியாயத்துல ஞான விஞ்ஞான யோகம்ன்னு சொல்றாரு. ஏன்னா, எப்பவுமே ஞானம் வந்துருச்சுன்னா அப்படியே விட்டுறாதீங்க. அத செயல்படுத்தணும். அப்ளை பண்ணணும். அப்ளிகபிள் சயின்ஸ் இதெல்லாம். நம்ம அப்ளை பண்ணாம நானும் படிச்சுட்டேன் பகவத்கீதை என்கிற மாரி இருந்துறக்கூடாதுங்கிறதுக்காக, எப்படி நீ அப்ளை பண்ணுவ? அப்போ பகவானை பத்தி ஒழுங்கா புரிஞ்சுக்கினா தானே அப்ளை பண்ண முடியும். இல்லையா? இன்னும் கரெக்ட்டா புரிஞ்சுக்கிறதுக்காக தான் அவர் என்ன சொல்றாரு, நான் வந்து நான் எல்லாத்துலயும் இருக்கேன். என்ன சொல்றேன், மத்த பரதரம் நான்யத் கிஞ்சித் அஸ்தி தனஞ்சய மயி சர்வமிதம் புரோதம் சூத்ரே மணிகணா இவ. ஒரு மணி மாலை இருக்கு. ஒரு முத்து மாலை இருக்குன்னா, அந்த மாலை எப்படி ஆச்சு? வெறும் முத்துக்கள் கொட்டி கிடக்கு. அது உருண்டு உருண்டு போயிடும். ஆனா, என்ன செய்றாரு? ஒரே ஒரு வயரோ, ஒரு நூலோ, அதான் சூத்ரே மணிகணா இவன்னு சொல்றாரு. இவ என்ன போல. நம்ம எல்லாம் மணிகணங்கள். நம்ம எல்லாம் ஒரு மணிகள் மாரி இருக்கோம், எல்லாருமே. ஆனா, ஒரே நூலால கோத்து என்ன அவருக ஒரு மாலை. அந்த நூலா இருக்கிறவர் யாருன்னா பகவான். மத்த அதாவது மயி சர்வமிதம் புரோத்தம்னு சொல்றாரு. என்னோடையே இணைஞ்சு தான் நீங்க இருக்கிறீங்க. இதெல்லாம் புரிஞ்சுக்கினீங்கன்னா, வேற எதுவும் தேவையில்லைன்ற மாரி அதையும் சொல்றாரு. என்ன இந்த உண்மையெல்லாம் நான் உங்களுக்கு சொல்றேன். என்ன உண்மை? தண்ணீல ஒரு ருசி இருக்கு. நீங்க தாகம் எடுக்குது. ரொம்ப நேரம் ஓடிட்டீங்க. அப்புறம் தண்ணி கிடைக்காதான்னு தாகத்துக்கு தவிக்கும்போது தண்ணி குடிச்சு பாருங்க. என்ன சுவையா இருக்கும். நமக்கு வந்து சும்மா இருக்கும்போது குடிக்கிறேன். ஒண்ணும் சுவை தெரியாது. ஆனா அந்த நேரத்துல அந்த சுவை எதுன்னா பகவான். சுவை ங்கிறதுக்கு ரசோஹமப்சு கௌந்தேய என்ன சொல்ற? ரச அகம் அப்சுன்னா தண்ணீல இருக்கின்ற அந்த ருசி நானே தான் என்ன சொல்றாரு. இல்லையா? அவ்வளவு பிறகு என்ன அந்த சூரியன், சந்திரன் இருக்கிற ஒளி நான் தான் என்ன சொல்றாரு. அந்த மாரி தேஜஸ் ஜாஸ்மி என்ன சொல்றாரு. தேஜஸ்னாலே என்ன ஒரு ஒளி இருக்கணும். அது பிரில்லியன்ஸ்ன்னு கூட சொல்லுவாங்க. ஆ தேஜஹ வரைக்கும் தேஜஸ்ங்கிறது வேற மீனிங் குடுத்துரும். இன்டெலிஜென்ஸ்க்காக, பிரில்லியன்ஸ்க்காக தேஜஸ்ன்னு வரும். தேஜஸாமப்பி என்ன சொல்றாரு. அந்த மாரி தேஜஸா இருக்கவங்கள்ட்ட இருக்கின்ற தேஜஸே நான் தான். ஒளியில இருக்கின்ற அந்த ஒளி, அந்த ஒளி கொடுக்கின்றது எது? சூரியன், சந்திரன். சூரியன் தான் நட்சத்திரம். சுய ஒளி கொண்டது. நம்ம பூமிக்கும் சுய ஒளி கிடையாது. இதுக்கு என்ன சந்திரனுக்கும் கிடையாது. சந்திரன் சப்ளானட் தான். நம்மதாவது பூமியில இருக்கிறது, பூமி வந்து என்ன பிளானட். நமக்கு துணைக்கோள் தான் எது? சந்திரன். அது தெரியும் நமக்கு. அப்போ அந்த நீங்க சந்திரனுக்கு போனீங்கன்னா, பூமி சந்திரன் மாரி தெரியும். அவ்வளவுதான் வித்தியாசம். ஒண்ணும் இல்ல. ஏன்னா இது ஒளி சூரியனுடைய ஒளி விழுறதுனால தான் சந்திரன் வந்து நமக்கு ஒரு இரவில பிரகாசமா தெரியுது. பகல்ல தெரியாது. ஏன்னா அது அந்த சூரிய ஒளி பக்கம் என்ன ஆயிருக்க போறது? அது பக்கம் வந்தா அதுக்கு ஒளி வந்து மங்கி போயிடும். அதே மாரி தான் அவரு பகவான் சொல்வாரு, என்னுடைய சமீபத்துக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா, சூரியன், சந்திரனும் எந்த மட்டுக்கு என்ன சொல்றது? எந்த மட்டுன்னா என்னது? அதெல்லாம் ஒண்ணும் ஒளிவே குடுக்காது உங்களுக்கு என்ன சொல்றாரு. கரெக்ட்டு தான். நம்ம சந்திரன் பகல்ல ஒளி குடுக்குதா? அப்படி கம்பேர் பண்ணி பார்த்தீன்னா புரிஞ்சிரும். அப்ப அந்த மாரி சொல்றாரு. அந்த மாரி நம்ம இருக்கணும்னா, ந ந தத் பாசயதே சூரியः ந சசாங்கோ ந பாவகः. ஈவன் நெருப்பு கூட ஒளி அதுக்கும் ஒளி என்னிடமிருந்து தான் வருது. அந்த வெப்பத்தை குடுக்குறதும் என்ன சூரியன் தான். ந தத் பாசயதே சூரியः ந சசாங்கோ ந பாவகः யத் கத்வா ந நிவர்த்தந்தே தத் தாம பரமம் மம. தாமன அவருடைய என்ன அபோர்டு அவர் இருக்கின்ற நீங்க நம்ம சொல்வோம் இல்லைங்களா? ஆ என்ன பிரம்மலோகம், சிவலோகம், வைகுண்டம் இதெல்லாம் சொல்றோமே, அங்கே வந்து என்ன பகவான் தவிர்த்து வேற எதுவுமே இல்ல. எங்கும் பகவான், எங்கும் பகவான் தான். ம். அப்போ ஹனுமானுக்கு இந்த வைகுண்டம் வந்துரு, நான் வைகுண்டம் போறேன்னா, அவர் மட்டும் ஒத்துக்கல.
வரமாட்டேன்ட்டாரு. மத்தவங்க எல்லாம் போனாங்க. ஏன் அவருக்கு என்ன பெரிய புத்திசாலி அவருக்கு என்ன ஏன் சொல்றாருன்னா, இங்க பக்தர்கள் உங்க நாமத்தை சொல்லுவாங்க. அந்த நாமத்தை நான் கேட்கணுமே! அதுக்காக நான் வைகுண்டத்துக்கு வரலேன்னு சொல்லிடுவாராம். அந்த மாரி எங்கெங்கே ராமநாமம் நடக்குதோ, அந்த பஜன் நடக்குதோ, அங்கெல்லாம் ஹனுமார் இருப்பாராம். அவரு நாங்க பக்தர்களை பாதுகாக்கணும்ங்கிறதுக்காக, அங்கெல்லாம் ஏன்னா சிரஞ்சீவி அவர். நிறைய சிரஞ்சீவிகள் இருக்காங்க இல்லையா? அ பய இவர் நம்முடைய ராவணனுடைய தம்பி பேர் என்ன? அது அ அவரும் என்ன? அவர் இலங்கை ஆளுகின்ற அரசராகிறார். விபீஷணன். விபீஷணனும் என்ன சிரஞ்சீவி தான். இவரும் சிரஞ்சீவி தான். இந்த மாரி நெறைய சிரஞ்சீவிகள் இருக்கா. அஸ்வத்தாமா கூட சிரஞ்சீவி தான். ஆனா அவர் கஷ்டப்பட்டுன்னே இருக்காருன்னு சொல்லுவாங்க. ஏன்னா பெரிய தப்பு பண்ணிட்டாரு இல்லையா? அதனால. அதனால விஞ்ஞானம்ங்கிறது ஞானத்தை அப்ளை பண்ணுங்க. நல்லதை நல்லத படிச்சுட்டோம். அப்புறம் அத யூஸ் பண்ண வேண்டாமா? பகவானை வந்து எப்படி பக்தி பண்றதுன்னா, நீ நீரை பார்த்தாலும் நான் அது பிரம்மார்ப்பணம் சொல்லிட்டே தான் தண்ணியே குடிப்பேன் காலையில. ஏன் என் தண்ணீலயும் பகவான் இருக்காரு. இல்லையா? பகவான் நீ குடுத்ததையும் உனக்கே குடுக்கணும். கொஞ்சமாவது குடுக்கணுமா இல்லையா? அதுதான் நம்ம வந்து என்ன நம் நன்றியோட இருக்கணும். நன்றியோட வணங்குறது தான் யஜ்ஞம் என்று சொல்றது. யாகம் என்கிறது நன்றி. நன்றி வழிபாடுன்னு தான் நான் சொல்வேன். அதுதான் 18 யஞங்கள் 4வது அத்தியாயத்தில இருக்குது. அந்த மாரி ஒவ்வொன்னையும் அவரு எல்லாம் நம்ம செய்யக்கூடியதா இருக்கும். ஒண்ணு மட்டும் நம்ம செய்ய முடியாது. சம்ஷித்த விரதா. ஏன்னா, தண்ணி கூட குடிக்காம விரதம் இருக்கிறது. அதெல்லாம் எல்லாருக்கும் செய்றது ரொம்ப கஷ்டம். இல்லையா? கொஞ்சம் கடுமையா இருக்கு. அது செய்ய முடியலன்னா பரவால்ல. எத்தனையோ செய்ய முடியும். ஒரு மூச்சை கவனிங்கன்னு சொல்றாரே! அத செய்றதுக்கு நமக்கு என்ன? அப்போ விஞ்ஞானம் நம்ம இன்னும் ஃபாலோ பண்ணணும். ஏன்னா ஞானம் வந்துட்டா எடுத்துக்கிட்டா போதாது. நெறைய பேர் இப்படி பண்ணிடுறாங்க. அதான் கொஞ்சம் எனக்கு வருத்தம் இருக்கு. கொஞ்சம் அப்ளை பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாவது நம்ம அப்ளை பண்றதுக்கு தான் நான் வந்து தானமாவது குடுங்கன்னு சொல்றது. அதனால அவங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுது. எல்லாரும் சொல்றாங்க. எனக்கு மகிழ்ச்சி இருக்கு. இன்னும் சொல்லிட்டு தான் செய்றாங்க. ஒரு சிலர் கொஞ்சம் அரை மனசோட குடுக்குறவங்க இருப்பாங்க. அதெல்லாம் நான் கண்டுபிடிச்சுருவேன். ஆனாலும் என்ன பரவால்ல. அவங்க அப்ளை பண்ண ஆரம்பிக்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அப்புறம் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருது. அப்புறமா ஐயோ! இதுக்கு வேணாமா உங்களுக்கு? என்ன கேட்கவே மாட்டேங்கிறீங்கன்னு அவங்களே வந்து குடுக்குற மாரி கூட செய்றாங்க. அந்த அளவுக்கு முன்னேறுறாங்க. அதனால நெறைய பேருக்கு நமக்கு நல்லது செய்ய முடியறது. இல்லையா? எவ்வளவு பேருக்கு நம்ம எந்த கோயில் போனாலும் இங்க மாரி இது கும்பாபிஷேகம் நடக்க போகுதுன்னுலாம் சொல்லுவாங்க. அங்கேருந்து 50,000 கீழ குடுக்க மாட்டோம். அங்க கீதாலய போனா நெறைய பணம் தான் குடுப்போம். சின்ன பணமெல்லாம் குடுத்து பழக்கம் இல்ல. அந்த அளவுக்கு ஒரு நல்ல பேர் வாங்கியிருக்கோம்னா, என்ன காரணம்? அப்ளை பண்ணணும். ஞானத்தை வச்சு சும்மா இருக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சம் நம்ம அப்ளை பண்ணணும். ஓகேயா? அதனால இதுலே வந்து ஒரு முக்கியமா என்ன சொல்றாருன்னா, 4 வித பக்தர்கள் இருக்காங்க. ஆர்த்தா ஜிஞ்ஞா ஆர்த்தோ ஜிஞ்ஞாசுரர்த்தாதி ஞானீச்ச பரதர்ஷபன்னு சொல்றாரு. சுக்ரித்திர நல்ல செய்பவர் நல்லது செய்பவர்கள் வந்து நெறைய பேர் இருக்காங்க. ஆனா பக்தி செய்யும்போது ஒவ்வொருத்தர் வந்து துன்பம் வரும்போது நெறைய சாமிய வணங்குவாங்க. இல்லையா? நெறைய வந்து வேண்டுதல் வைப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அது ஆர்த்தன்னு சொல்றது. பிறகு ஜிஞ்ஞாசுன்னா நெறைய அ அறிவு இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதுக்கு ப பக்தி பண்ணுவாங்க. அது ஜிஞ்ஞாசு. அர்த்தாத்தின்னா இது வேணும், அது வேணும் ஒரு ஆசைகள் நிறைவேத்திக்கிறதுக்கு அர்த்தன்னா அதே ஒரு சின்ன செல்வம். ஒரு பொருட்செல்வத்துக்காக பக்தி பண்றது. அது வந்து என்ன அர்த்தாத்தின்னு சொல்றது. அப்புறம் ஞானி என்ன எதுவுமே அவர் வந்து எதிர்பார்த்து பக்தி பண்ண மாட்டாரு. பகவானுக்கு தெரியும். அனன்யா சிந்தையந்தோ மாம் ஏ ஜனாக் பரிபாசத்தே. இது ஏன் சொல்றாரு? தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வஹாம்யகம். க்ஷேமம், யோகம் என்ன உனக்கு வேணும்? என்ன உன்கிட்ட இருக்கு? என்ன வேணுமோ அது நான் தர்றேன். என்ன நல்லது உன்கிட்ட இருக்கோ, அதையும் நான் வந்து உங்களுக்கு கொண்டாந்து குடுப்பேன். அதையும் பிரிசர்வ் பண்ணி குடுப்பேன்னு சொல்றாரு. இந்த 8வது அத்தியாயத்துல 22வது ஸ்லோகம் அனன்யா சிந்தையந்தோமங்கிறது உலக பிரசித்தி பெற்றது. யோகக்ஷேமம் என்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு சொல். நம்மகிட்ட ஏற்கனவே நல்ல விஷயங்கள் இருக்கு. அதையும் நான் உங்களுக்கு அ க்ஷேமம் என்ன அதை வந்து பாதுகாத்து குடுக்குறேன். யோகம் என்ன யோகம் அடிச்சுன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு என்ன வில்லையோ அதை நான் உங்களுக்கு கொண்டு வந்து தருகிறேன்னு பகவானே ஏத்துக்கிறாரு. இது 9வது அத்தியாயத்துல வருது. 22வது ஸ்லோகமா. அது அ என்ன சொல்றதுன்னா, பகவத்கீதையில நடுவுல இருக்கின்ற ஸ்லோகம். என்ன சொல்றது? ஏன்னா 701 ஸ்லோகம் இருக்கு.
அதுல நடுவுல 351 ஸ்லோகமா வருது என்று கூட சொல்லலாம். அப்பேற்பட்ட அதான் ரொம்ப கணக்கு பார்க்காதீங்க. ஏன்னா 9 அத்தியாயத்தோட பாதி முடிஞ்சிருதுன்னு சொல்லுவோம். ஆனா அந்த 9வது அத்தியாயத்துல பாதியிலே அந்த 350 முடிஞ்சிருது. அந்த 700 350 பாதி இல்லைங்களா? அதனால இப்போ இந்த 7, 8, 9 பார்த்தா கொஞ்சம் கம்பேர் பண்ணியே பார்க்கலாம். ஏன்னா 7வதுல எல்லாத்திலயும் நான் இருக்கிறேன்னு சொல்றாரு. எப்படி எத்தனை வித பக்தர்கள் இருக்காங்க. யார் பகவானை அடையிறாங்கன்னா, பகூனாம் ஜென்மனாம் அந்தே பகூனாம் நல்ல நீடி நெடிலா இருக்கும். ஆ பகூனா பகுனாம் ஜென்மனாம் அந்தேன்னு சொல்றாரு. எத்தனை பிறவிகள் இருந்து கடைசி பிறவில அந்த ஞானி பகவானை அடைஞ்சிடுறாரு. ஆ அதாவது வாசுதேவ சர்வமிதி மகாத்மா சுதுல்லபக. இந்த மாதிரி மகாத்மா பார்க்கறது ரொம்ப கடினம். வெரி ரேர்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி அங்கே சொல்றாரு. பிறகு நிறைய பேர் வந்து இந்த கடவுள்கிட்ட போனா இது கிடைச்சிடும், இது கிடைச்சிடும், சீக்கிரம் கிடைக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி குருவாயூர் கோயிலுக்கு போனா குழந்தை இல்லாதவங்க குழந்தை கிடைக்கும்னு சொல்லி போவாங்க. அந்த மாதிரி எல்லாம் அது வந்து கொஞ்சம் அத என்ன சொல்றது? உண்மையான பக்தின்னு சொல்ல முடியாது. பிசினஸ் பேசுற மாரி ஆயிருது சில இடத்துல. நான் எடைக்கு எடை இது குடுக்குறேன். என்ன பகவான் என்ன கேட்டாரா? இந்த இதான் இப்படித்தான் வேணும் அப்படின்னு. முதல்ல நான் அன்பு காமிக்கணும், நன்றி சொல்லணும். அதுதான் உண்மையான பக்திங்கிறத கொஞ்சம் கொஞ்சமா உணர்த்திக்கிட்டே வர்றாரு. 8வது அத்தியாயத்துல தான் ஓமித்யேகாக்ஷரம் பிரம்ம வியாகரமா மனுஸ்மரன்னு சொல்றாரு. பிறகு 2 இடத்துல நமக்கு கான்சன்ட்ரேட் பண்ணி தியானம் செய்யலாம் சொல்றாரு. ஒண்ணு புருவோர் மத்தியே, இரு புருவங்களுக்கும் நடுப்பகுதி. இன்னொன்னு சகஸ்ராரா, இந்த உச்சந்தலை. இந்த 2ம் ரொம்ப புனிதமான இடங்கள். நம்ம உடம்புல ஒரு 2 கோவிலே இருக்குதுன்னு கூட சொல்ற மாதிரி இருக்குது. புருவோர் மத்தியே சொல்றாரு. புருவோர் மத்தியே பிராணமாவேஷ சம்யக் சதம் பரம் புருஷம் உபைதி திவ்யம்னு சொல்றாரு. பிறகு மூர்த்தியா மூர்த்னி என்ன இந்த சகசார பத்தியும் சொல்றாரு. முதல்ல புருவோர் மத்தியேன்னு சொல்றாரு. பிறகு மூர்த்னிங்கிறது கொஞ்சம் இந்த மெய்யெழுத்திலே கொண்டு போய் மூர்த்னியா தாயாத்ம அது ஆதாரமா கொண்டு செய்யணும். பிராணத்தை கவனி, பிராணனை கவனி. பிராணன் என்ன? மூச்சு எடுத்துக்கிறது, மூச்சு வெளியே விடுறது. அதுதான் கவனிங்க சொல்றாரு. மூர்த்தியா தாயாத்மன பிராணம் ஆஸ்திதோ யோக தாரணாம் ஓமித்யேகாக்ஷரம் பிரம்ம வியாகரன் மாமனுஸ்மரன். வியாகரன்னா உச்சரிங்க, அனுஸ்மரன் என்ன ஞாபகப்படுத்திக்கிங்க. ஓம் என்ற ஒரே ஒலியே பகவான் தான். ஒளியோ அல்லது அந்த உருவமோ, ஓம் என்ற உருவமே பகவான். என்ன சொன்னா இதுல என்ன கஷ்டம் இருக்கு? ரொம்ப ஈஸியா நம்ம ஃபாலோ பண்ண முடியுது இல்லையா? பல விக்கிரக ஆராதனை விட இது ரொம்ப எளிது. ஆனாலும் நம்ம செய்யாம இருக்கிறது தான் அவரு இன்னொன்னு நல்ல அடிஷனல் மெரிட் கொடுக்குறார். என்ன மெரிட்னா அதாவது இதை சொல்றவங்க எல்லாம் என்ன ஆவாங்க? பகவான் கிட்ட போய் சீக்கிரம் முக்தி அடைய முடியும். 4 வித முக்தின்னு சொல்லுவாங்க. கிரம முக்தின்னு கூட சொல்லுவாங்க. என்ன அதாவது பகவான் லோகத்துக்கு வைகுண்ட போறது சாலோக, சாமீப்ப என்ன பகவான் அருகில் போறது சாமீப்ப, சாரூப்ப என்ன பகவான் உருவமே இருக்குமா, அவங்கள பார்த்தா சாமியை பார்க்க வேண்டியதில்லை அப்படி சொல்லுவாங்க. சாரூப்ப என்ன சொல்றாங்க, சாயுஜ்யம்னா 2.5 கலத்தல் என்ன சொல்றாரு. அவரு ராமர் கூட ஹனுமார்கிட்ட இதுதான் சொல்வாரு. ஹனுமாரும் இதை வந்து ஏத்துன்னு சொல்வாரு. ஆமா, நான் வந்து ஒரு சேவை செய்கிற சேவகனா இருக்கும்போது நான் வந்து என்ன உங்களை துவைதமாக நீங்கள் தனி, நீங்க சுவாமி, நான் வந்து என்ன ஒரு சேவகர், அவ்வளவுதான். அப்புறம் வந்து நாம வடிவத்துல உருவ வடிவத்துல பார்த்தா கொஞ்சம் பல வித்தியாசங்கள் இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரியும் ஒரு வித்தியாசங்கள் இருக்கு. ஆனால் பக்தி செய்யும் போது ராம 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 சொல்றார். ராம 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 ராம் ராம 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 சீதா ராம ராம ராம். இந்த மாதிரி ராம உச்சரிப்பே சொல்லிட்டே இருக்கும்போது நான் வந்து உங்களோட இருந்து குறைச்சும் இல்லை அதிகமும் இல்லை, 2 பேருமே ஒன்றுன்னு பகவானே ஏத்துக்கிறாரு. அந்த அளவுக்கு நம்ம பகவானுக்கு அன்பு செலுத்துறது தான் முக்கியம். நன்றி சொல்றதும் முக்கியம். இவ்வளோ நல்ல விஷயங்கள் எல்லாம் கொடுத்துருக்காரு. அதனால அவரு நீ எந்த பிரம்மலோகத்துக்கு போனா கூட நீ திருப்பி வந்து பிறக்க வேண்டி இருக்கு. ஆனா என்னோட வந்து சேர்ந்து விட்டால் முக்திதான்
ஒரு மறுபிறவி கிடையாது. மறுபிறவி இல்லாம பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த வாழ்க்கையில கிடைச்ச இந்த வாழ்க்கையே வாழ்க்கையில ஒரு அம்மா கிடைச்சிருக்காங்க, ஒரு அப்பா கிடைச்சிருக்காங்க, ஒரு ஃபேமிலி அமைஞ்சிருக்கு. இதுல நம்ம திருப்தி அடையணும். என்ன குறை நிறைகள் எல்லாருக்கும் தான் இருக்கும். அதனால நம்ம ஒதுக்கிற முடியாது இல்லையா? அதனால ஒரு ய ப இங்க இதுல மட்டும் தான் புராணங்கள்ல வர்றது மாரி, பிரம்மர் பிரம்மனுக்கு என்ன ஒரு இரவு, நமக்கு பல யுகங்கள் சேர்ந்து தான் அவருக்கு ஒரு இரவு. நம்ம பல யுகங்கள் சேர்ந்து தான் ஒரு பகல். பகல் நேரத்துல உருவாக்குறாரு. இரவு நேரத்துல என்ன பிரபவம் முடிஞ்சு பிரளயம் ஆரம்பிச்சுருதாம். அந்த மாரி ஒரு நல்ல விஷயமெல்லாம் இங்க இதுல வருது. ஏன்னா, அதுல கொஞ்சம் நமக்கு நம்பிக்கை இருக்கு. ஆமா, ஒரு பெரிய உலகம் உருவாகணும்னா, அது எளிது இல்ல. இல்லையா? நம்ம அப்போ கொஞ்சம் நெனச்சு பார்க்கணும். இந்த ஒரு உலகம் மட்டும் தான் இருக்கா? எத்தன நட்சத்திரங்கள்? சூரியன் மாரி எத்தன நட்சத்திரங்கள் இருக்கு? அந்த ஒவ்வொரு நட்சத்திரம் எத்தனை பிளானட்ஸ், எத்தனை கிரகங்கள் சுத்தி வர்றது? இதெல்லாம் கொஞ்சம் நினைக்க தோணும். உத்தராயணம் யோகிகள் உத்தராயணத்துக்கு போனா என்ன மறுபிறவி கிடையாது. தட்சிணாயனத்துல போனா திரும்பி வர்றது திரும்பி வர்றது ஒண்ணும் இல்ல. அப்படியெல்லாம் இல்ல. யோகியா இருக்கவன் உண்மையான யோகி இருந்தாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பகவான் கிட்ட போய் சேருவாருங்கிறது தான் அது யோகிகளுக்காக சொல்றாரு. நமக்கு எல்லாரும் அத அப்ளை பண்ண வேண்டாம். எந்த நேரமா இருந்தாலும் சரி, அது அது பகல் நேரமா இருக்கணும்னு சொல்லுவாங்க. சில நேரத்துல வெளிச்சமா இருக்கிற நேரத்துல போகணும் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒண்ணும் ரொம்ப முக்கியம் இல்ல. கடைசி ஸ்லோகத்துல சொல்லிடுவாரு. அதாவது எந்த நேரமா இருந்தா என்ன? வேதேஷு யஞேஷு தபஸ்ஸு சைவ தானேஷு யத் புண்ணிய ஃபலம் பிரதிஷ்டம் அத்யேதி சர்வமிதம் விதித்வா. விதித்வானா புரிஞ்சுக்கிறாங்க. யோகி பரம் ஸ்தானம் உபைத்தி சாத்தியம் ஆத்தியம்னா பிகினிங் அவர் பகவான் தான். அவரை போய் சேர்றதுக்கு தான் அவங்க ஏன் பண்ணுவாங்களே ஒழிய, இதனால நான் தானம் செஞ்சுட்டேன் எனக்கு ஏத்துக்கோ, இல்லாட்டி நான் தபஸ் பண்ணியிருக்கேன் என்ன ஏத்துக்கோன்னு சொன்னா உடனே அது நடக்காது. ஏன்னா உண்மை பக்தி இருக்கணும். எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு என்ன பகவான் மட்டும்தான் சிரேஷ்டம் என்றத புரிஞ்சுக்கிறது தான் அந்த 8வது அத்தியாயத்துல நல்லாவே நமக்கு வலியுறுத்துறாரு. 9வது அத்தியாயம் கொஞ்சம் 7வது அத்தியாயம் 9வது அத்தியாயம் கொஞ்சம் கொஞ்சம் ரிசம்பிளன்ஸ் இருக்குது. ஏன்னா எல்லாத்துலயும் நான் இருக்கேன்னு சொல்ல மாதிரி அவர் நல்லா சொல்வாரு. நானே அக்னியாவும் இருக்கின்றேன், எல்லாமாவும் இருக்கின்றேன், தாயாகவும் தந்தையாகவும் பிறகு பாட்டனாராகவும் இருக்கின்றேன் என்றெல்லாம் சொல்றாரு. இந்த இதெல்லாம் ரொம்ப நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரியும் செஞ்சுட்டு அப்புறம் என்ன சொல்றாரு, நம்ம நிறைய ஆசைகளுக்கு உட்பட்டுடக்கூடாதுங்கிறதுக்காக என்ன நான் எந்த நேரத்துல உங்களுக்கு என்ன மழை கொடுக்கணும், எப்போ வெப்பம் அதிகம் அதெல்லாம் சொல்றாரு. அவர் கதிர் பர்த்தா பிரபு சாட்சி, நமக்கு சாட்சியாவே இருக்கின்றாரு. எல்லாம் நமக்கு நல்லது செய்றோம், கெட்டது செய்றோம், நல்லதை நினைக்கிறோம், கெட்டதும் நினைக்கிறோம், எல்லாம் பகவானுக்கு தெரியும். நம்ம யாரையும் ஏமாத்தலாம், பகவானை ஏமாத்த முடியாது இல்லையா? அதனால சாட்சியாகவும் இருக்கின்றார் என்ற அந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சது. கதிர் பர்த்தா பிரபு சாட்சி, இவர் தான் நம்முடைய தலைவர், பிரபு சாட்சின்னு சொல்றாரு. அப்புறம் ஒரு ட்ரெஷர் ஹவுஸ் மாதிரி இருக்காரு. அவரை பத்தி நினைச்சாலே எல்லாமே கிடைச்ச மாதிரி தான் இருக்கும் நமக்கு. திருப்தி ஏற்படும். கிருத்தஞவா இருக்கணும்னு சொல்லுவாங்க. எல்லாம் எனக்கு கிடைச்சிடுச்சு என்ற ஒரு திருப்தியோட இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. அதனால அவருக்கு ஒண்ணும் ரொம்ப கேட்கறது இல்ல. நம்ம எளிமையா அன்போட பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தி பகுர்த்தம் அஷ்னாமி பிரியதாத்மன. நீ என்ன முடிஞ்சா நான் செய்கின்றேன், நான் சாப்பிடுகிறேன், நான் என்ஜாய் பண்றேன்னு தான் அர்த்தம். நான் அதை விரும்பி எடுத்துக்கிறேன். ஒரு சின்ன இலை, துளசி இலை வைங்க, புஷ்பம் ஒரு மலர் வச்சு கும்பிடுங்க. தோயம்னா தண்ணி, நம்ம டெய்லி தண்ணி மாத்தி வைப்போம் இல்லைங்களா? தோயம்ங்கிற அந்த தண்ணியாவது வைங்கோ. ஒரு பழம் இருக்கா, அது பூஜனைக்கு வைக்கலாம். அதனால நம்ம செஞ்சதெல்லாம் கூட நம்ம என்ன செய்யறது, சமையல் பண்ணது எல்லாம் முதல்ல பகவானுக்கு நைவேத்தியமா வச்சுட்டு, அது பகவான் அதை எடுத்துக்கிட்டப்ப அது பிரசாதம் ஆயிடுது. அந்த பிரசாதத்துல ஒரு உப்பு குறைவு அல்லது காரம் குறைவு அதெல்லாம் நம்ம மாத்தக்கூடாதாம். அதனால என்னன்னா ரொம்ப முக்கியமானது பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியோட எனக்கு படிச்சு கொடுங்கோன்னு சொல்றாரு. அப்புறம் என்ன எத் கரோஷி எத் அஷ்னாசி எத் ஜுஹோஷி ததாசி எத் தபஸ்யசி கௌந்தேய
தத் குருஷ்வ மதர்ப்பணம். அர்ப்பணம் பண்ணிடுங்கோ, எனக்கு அர்ப்பணம் பண்ணுங்கோ என்று சொல்றாரு. எத்கரோஷி, எந்த காரியம் செஞ்சாலும், எத்கரோஷி எதஷ் நாஷி, எதை சாப்பிட்டாலும் பிறகு சாப்பிடும்போது பிரம்மார்ப்பணம் கிருஷ்ணார்ப்பணம் சொல்றது இல்ல, அது அர்ப்பணம் செய்யுங்க. மதர்ப்பணம் என்ன, மத் அர்ப்பணம், எனக்கு அர்ப்பணம் செஞ்சுட்டு என்ன எதுவுமே செய்யுங்க. ஒரு கார் ஸ்டார்ட் பண்றேன்னாலும் நம்ம என்ன சொல்லலாம், பிரம்மார்ப்பணம் சொல்லலாம். ஏன்னா ஒரு சேஃப்டியோட நம்ம எல்லா இடத்துக்கும் போகணும் செய்யணும்னு நினைப்போம். ஒரு வேலையை நான் செய்கிறேன், ஒரு டீச்சிங் பண்ணுறேன்னா டீச் பண்ணுறது முன்னாடி நம்ம 3 தடவை ஓம் சொல்லுவோம். ஏன்னா பகவானை நினச்சிட்டு செய்கிற காரியம் எதுவுமே நல்லதாக இருக்கணும். அது அர்ப்பணம் பண்ணிட்டு தான். ஒரு தண்ணி குடிக்கும்போது கூட சொல்லலாம், ஒரு சாப்பிடும்போது சொல்லலாம். அதனால் சில சாப்பிட்றது முன்னாடி சில ஸ்லோகங்கள் சொல்லுவாங்க. அதில் பிரம்மார்ப்பணம் பிரம்மவி முதல் ஸ்லோகம். அந்த மாதிரி இப்போ எத்கரோஷி சொன்னேனே, அது 4வதா வச்சுருக்கோம். ஏன்னா இந்த தபஸ் செஞ்சால் கூட, ஒரு தானம் செஞ்சால் கூட என்ன எல்லாமே எனக்கு அர்ப்பணிச்சிருங்கோ, ஏன்னா நான் பெரிய தவம் பண்ணிட்டேன், நான் பெரிய தானம் பண்ணேன், அப்படியெல்லாம் நினச்சிக்க தேவையில்லை. அதுவும் பகவானுடைய அருள் இருந்தால் தான் என்னால் செய்ய முடியும், பேச முடியும் இல்லையா? நம்ம சந்தோஷமா சிரிக்கவும் முடியும் இல்லையா? எல்லாத்துக்கும் பகவான் தானே காரணம். எல்லா காரியத்துக்கும் பகவான் தான். அதுக்கு அர்ப்பணம் செய்யறதுக்கு என்ன இருக்கு? கடைசி ஸ்லோகம் ரொம்ப அழகா இருக்கும். மன்மனா பவ மத்பக்தஹ மத்யாஜி மாம் நமஸ்குரு மாமே வைஷ்யசி யுக்த்வைவம். 2 ஸ்லோகம் இருக்கு. மன்மனா பவ பக்தஹ 18வது அத்தியாயம் இருக்கு, 9வது அத்தியாயம் இருக்கு. அது கொஞ்சம் 2 வார்த்தைகள் தான் மாறும். மாமே வைஷ்யசி யுக்த்வைவம் ஆத்மானம் மத்பராயணஹ. ஆத்மானம் என்றது தான் ஒரு குறிக்கோளாக இருக்கணும். பராயணன்னா ஒரு நல்ல வழி, நல்ல குறிக்கோளாக வச்சுக்கிட்டு மனதார நினைக்கணும். மனதார பகவானுக்கு நன்றி சொல்லணும். மன்மனா பவ மத்பக்தக, என்னுடைய பக்தன். மத்பக்தக, மத்னா என்னுடைய பக்தனாக ஆவாய். பவ என்ன ஆகுக என்ற மாத்த. மன்மனா பவ மத்பக்தக மத்யாஜி. யாஜின்னா என்ன? யஜ்ஞம் செய்கிறதுக்கு சொல்லுவாங்க. யஜ்ஞம்ங்கிறது என்ன? இப்போ ஞான யஜ்ஞம், எல்லாருமே சத்சங்கு வர்றாங்க பகவத்கீதை படிக்க. அந்த சத்சங்கே என்ன? ஞான யஜ்ஞம் தான். இப்போ ஜப யஜ்ஞம் சொல்கிறோம். ஜப என்னால ஒரு சாமி பேரை திருப்பி திருப்பி சொன்னாலும், வெறும் ராம ராம சொன்னாலும் ஒரு யஜ்ஞம், ஒரு ஜப யஜ்ஞம் தான். இல்லை பகவத்கீதை பூரா நம்ம வாசித்தாலும் அதுவும் ஒரு ஜப யஜ்ஞம். ஸோ அதனால் ஜப யஜ்ஞம் சொல்லுவோம். கீதா பாராயணம் சொல்லலாம், ஜப யஜ்ஞம் சொல்லலாம். ஜப யஜ்ஞம் சொல்லும்போது அதாவது யஞானம் ஜப யஜ்ஞோஸ்மின்னு பகவான் சொல்கிறார். நான் யஜ்ஞங்களில் ரொம்ப நானே ஜப யஜ்ஞமாக இருக்கிறேன்னு சொல்கிறாரு. அப்போ பகவான் பேர் சொல்ல சொல்ல நான் பகவான் ஆயிடுறோம் கூட. பகவானே நம்மக்கிட்ட இருக்கிறத உணரலாம். அதனால தான் மாதத்துக்கு ஒருத்தடையாவது கீதாலய எந்த குரூப்பாக இருந்தாலும் சரி, 15 குரூப் இருக்காங்கன்னா 15 குரூப்பும் அந்த யஜ்ஞங்கள் செய்கிறாங்க. 2 குரூப் வந்து யுஎஸ்ல இருக்காங்க. இங்கே இந்தியாவில் 13 குரூப் முடிச்சாச்சு. இப்போ 14வது குரூப் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி நம்ம பகவானுக்கு யஜ்ஞங்கள் செய்கிறதுல நம்ம முற்படணும். அதுதான் நன்றி கலந்த பிரார்த்தனை. நம்ம அந்த பிரார்த்தனையில் நம்மளும் ஈடுபடணும்னு நான் வேண்டிக்கிறேன். பிறகு நம்ம 10வது அத்தியாயம் அப்புறமா பார்ப்போம்.